நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டசபை தொகுதியில் அதிமுகவுக்குள் நீண்ட காலமாக நிலவும் கோஷ்டி பூசல் தீவிரமடைந்துள்ளது. அதிருப்தியின் உச்சத்தில் இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகரன் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2016 முதல் 2021 வரை சேந்தமங்கலம் தொகுதியில் அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக இருந்த சந்திரசேகரன் அப்போதே நாமக்கல் மாவட்ட செயலர் தங்கமணியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பனிப்போர் நிலவியது. கடந்த 2021 தேர்தலில் மீண்டும் சீட் கேட்டபோது தங்கமணி மறுத்துவிட்டார். அவருக்கு பதிலாக சந்திரன் என்பவருக்கு சீட் வழங்கப்பட்டது. இதில் கடும் அதிருப்தியடைந்த சந்திரசேகரன் கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிட்டார். இதனால் அதிமுக வேட்பாளர் தோல்வியடைந்தார். ஓபிஎஸ் அணியில் இணைந்த அவர் அங்கிருந்து விலகி 2 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரசேகரன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். அன்றிலிருந்து தங்கமணி அணி, சந்திரசேகரன் அணி என கட்சி 2 பிரிவுகளாக பிளவுபட்டு செயல்பட்டு வருகிறது. வரும் தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதியில் போட்டியிட விரும்பிய சந்திரசேகரன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்களை வாரி வழங்கி வருகிறார். பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சீட் கேட்டபோது மாவட்ட செயலர் தங்கமணியை சந்தியுங்கள், அவர் முடிவு செய்வார் என்று கூறிவிட்டாராம். இதற்கிடையே கடந்த தேர்தலில் போட்டியிட்ட சந்திரனே மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. இதனால் மிகுந்த விரக்தியடைந்த சந்திரசேகரன் இனி அதிமுகவில் இருப்பது சரியல்ல என்று முடிவெடுத்துள்ளார். அவர் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சேந்தமங்கலம் தொகுதியில் அதிமுகவின் வாக்கு வங்கி பெருமளவு சிதறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சந்திரசேகரன் திமுகவில் இணைந்தால் தொகுதியில் 3 முனை போட்டி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுகவின் உள்கோஷ்டி பூசல் தேர்தல் களத்தை பெரிதும் பாதிக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன.